அடே யாரா நீ? எப்படி வீட்டுக்கு வந்தா? என்ன பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கிற? இருடா அவனை எப்படி பிடிக்கிறேன் பாடுறா, மறந்துன்னு தாக்குறேன் பாடுறா. போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா மோடி இங்கே நிக்கிற? வெளியோடா ஏழை, வெளியோடா. ஓ கண்ணாடியோ, சாரிப்பா கவனிக்கல. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா ஐயா. முன்னெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு போன உடனே சமையல் எல்லாம் கத்துக்க, அம்மையா இருக்க கத்துக்கான்னு பொம்பளை பிள்ளைதான் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா ஆம்பளை தான் எல்லாம் கத்துக்கிட்டு வேண்டியிருக்கு. காலங்கள் அப்படி மாறி போச்சு. டேய் மச்சான், அந்த கல்லு போட்டு எதுக்கு அப்படியே அம்மி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இருக்க? அதுவும் மச்சான் அம்மி அரைக்கிற மாதிரியே தான் கத்துட்டு இருக்கேன். நேத்து பொண்ணு பார்க்க போனாங்க, பொண்ணு ஓகே ஆச்சு. இந்த தேங்காய் எப்படி கட்டணும்னு இப்ப கத்துட்டு இருக்கேன். அதுக்குதான் மிச்சி வந்துருச்சு, பெரிய நீ போட்டு தட்டிட்டு இருக்க. அத நீ வேற மச்சான், எங்க அப்பா அம்மாவும் அவசரப்பட்டு பொண்ணு மட்டும் கொடுத்த போதும் சீர் வரிசை எதுவுமே வேண்டான்ட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதுல வேற ஒண்ணு சொல்லிருக்காங்க, நான் கவர்மெண்ட் குத்தியதெல்லாம் வேலை பார்க்கணும், உள்ள வேலை செய்யற ஆளுக்கு டீ காப்பி தானே வாங்கி கொடுக்க. ஆமா மச்சான் ஆமா, நான் டீ வாங்கி கொடுக்கறது உனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம், எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியாத. சரி அதெல்லாம் விடு, இதெல்லாம் நீனு தெரிஞ்சு வச்சுக்க. நீ தான் லேட்டு மச்சான், எனக்கு அம்மி அரைக்கிறது, பாத்திரம் அரைக்கிறது, மாவாட்டுறது. நாம் தான் உங்களுக்கு தமிழ் பாடம் எடுக்க புதிதாக வந்திருக்கும் ஆசிரியர். குட் மார்னிங் சார். நான் உங்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கிறதுனால என்னோட வகுப்புல எல்லாரும் தமிழில் தான் பேசுறேன். சரி ஐயா, உங்கள் பெயர், உங்களை பற்றி அறிமுகம் படுத்திக்கோங்க. ஐயா, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. உங்க வீட்டு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்ன? நான் கேட்டது உன்னுடைய பெயர். கௌஷிக் என்ற பெயரை தான் ஐயா தமிழில் சொன்னேன். அடப்பாவி. வீட்டுக்கு வாடா பிரியாணி போடுறான்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். நானும் அம்மாவுக்கு கால் பண்ணி சாப்பாடுல தண்ணி ஊத்திருக்கேன்னு சொல்லிட்டேன். செரிமானம் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் பீடெல்லாம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனா கார்த்தி நடிச்ச பிரியாணி படத்தை போடுறான். வந்த கோவத்துக்கு வெறும் வாயில பீடா போட்டுன்னு வந்துட்டேன். வீட்டுக்கு போனாலும் தண்ணி ஊத்துன சாப்பாடுதான். வர கோவத்துக்கு நான் தான் சக்திவேல் ராயன் கத்தனம் போல இருக்கு. எவன்டா அவன் சிங்கிளா இருந்துகிட்டு லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது? இவருக்கு இதான் வேலை. வணக்கம் வியூவர்ஸ். சப்பாத்தி, பூரி போன்றவை சுடுவதற்கு முன்பு சோறு வடித்த கட்டியை மாவில் சேர்த்து பிசைத்தால் பூரியும் சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். இதை செஞ்சு பாருங்க. அதான் சோறு ஆக்கிட்டோம்ல, அப்புறம் எதுக்குடான சப்பாத்தியும் பூரியும் சுடணும்? ஏன்டா இப்படி பண்ண? மச்சான், நேத்து கடவுள் திடீர்னு என் எதிர்க்க வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு வரம் கொடுக்கலான்னு இருக்கிறான், என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னாரு மச்சான். அப்புறம் கேட்டியா? கேட்ட மச்சான். என்ன கேட்ட? கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது ரொம்ப பேசாம அமைதியா இருக்கிற பொண்டாட்டி வேணும்னு கேட்ட மச்சான். அதுக்கு வரம் கொடுத்தாரா? அதுக்கு அவரு சொல்றாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைதியாக அமைவதெல்லாம் இறைவனுக்கு கிடைக்காத வரம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு மச்சான். என் பொண்டாட்டி பூ கேட்டா, ஒரு பூந்தொட்டி வாங்கி கொடுத்தேன். தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு கேட்டா, ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். சரி நான் வீட்டுல இருந்து சமைக்கல, கொஞ்சம் தோசை வாங்கிட்டாங்கன்னு கேட்டா, பிரியாணியே வாங்கி கொடுத்தேன். கடைசியா ஒண்ணு கேட்டா பாருங்க, என்ன கேட்டா தெரியுமா? நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு வாங்கி தரீங்களேன்னு உங்களுக்கு காது கேட்காதா? நீங்க என்ன செவ்வுடான்னு கேட்டா. அண்ணே அண்ணே சுத்தி சுத்தி கேக்குறானே, பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணு கொடுங்க அண்ணே, நானும் சுத்தி சுத்தி எனக்கு ஒண்ணு கொடுங்க. கடவுளே, 30 வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல. 4 பேரு 4 விதமா பேசுறதுக்குள்ள எனக்கு ஒரு அழகான பொண்ணா கொடு. இல்ல பொண்ண கொடு, அது போதும். கடவுளே, உன்கிட்ட வேண்டிய விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, அவமானமாயிரும். கடவுளே, நான் பெருசா ஒன்னும் கேட்கல. இந்த வீடியோ பாக்குறவங்க சிரிச்சு அழகா இருப்பாங்க.
கொஞ்சம் அவங்கள மட்டும் இப்போ சிரிக்க வைங்களே, அது போதும். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்க உயிர்ந்துருவாங்க. ஏய் மை டியர் ஹஸ்பண்ட், ஐ எம் பிரெக்னன்ட்ரா. பிரெக்னன்டா? ஏய், நான் 6 மாசம் ஊர்லயே இல்லையேடி. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியா 2 விஷயத்த கத்துக்க வேண்டியதா இருக்கு. சமையல் கட்டு பக்கமே போகாத புருஷன் சமைக்க கத்துக்கிட வேண்டியதா இருக்கு. சாந்தமா வர பொண்டாட்டி சண்டை போட கத்துக்கிறதா. ஃப்ரெஷ்ஷா தோசைக்கல்ல ஊத்துனா தோசை மாதிரி இருந்த பேச்சுலர் வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் தோசையை திருப்பி போட்ட மாதிரி வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. என்ன செய்யறது? ஏன்பா நம்ம வீட்டுக்கு பெரியப்பா வந்தார்லப்பா, அவரு என்ன கூப்பிட்டு மண்ணாடி பேர் பட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாருப்பா. நான் கொஞ்சம் கூட யோசிக்கலையே. சொரிஞ்சு ஒண்ணும் பெரியப்பா அப்படின்னா என்ன மேலையும் கீழே பார்த்துட்டு உங்க அப்பனை மாதிரியே முத்தாப்பாயில அப்படின்ட்டு போயிட்டாரு. பிரிக்க முடியாதது என்னவோ நானும் சோம்பேறித்தனமும், பிரியக்கூடாதது நானும் என் பாசமும், சேர்ந்தே இருப்பது நானும் பிரச்சனையும், சேராதிருப்பது நானும் நிம்மதியும்.